அயத்துல்லா அலி காமேனியை பொறுத்தவரை 89லேருந்து 2026 வரை ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் ஈரான் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள், பெரும் அடக்குமுறைகள், இஸ்ரால் மொசாத்தின் சீர்குலைவு வேலைகள். அப்போ ட்ரம்ப் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, நிர்வாக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மதப்பிரிவு குருமார்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ குண்டு போட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அழிச்சிடலாம். உலக தலைவர்கள் தான் இருக்காங்க, அவங்களையும் சேர்ந்து அழிப்போம். இது என்ன மனுஷத்தன்மை? இது மனித தன்மையும் இல்லை, ஒரு நாட்டினுடைய அதிபர் பேசக்கூடிய பேச்சும் இல்லை. இன்னும் அயத்துல்லா அலி காமேனி மீது அவருக்கு மரியாதை செலுத்த தான் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடின்னே சொல்லலாம். அடி ஏன் அப்படின்னு சொன்னால், அதனால் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேல் செயல்பட முடியாது. அப்போ இது சொன்னது சும்மா வெறும் வார்த்தையா? தான், வெறும் வார்த்தை தான். வெறும் வார்த்தைன்றதை விட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, பென்கேவிர், சுமோத்ரி, பெசல் சுமோத்ரிஜி, ஆமாம், ஏன்னா அவங்க அதோட தான் ஆட்சி நிற்குது. ஆமாம், அவங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் மறுபடியும் போருக்கான வாய்ப்பு, மறுபடியும் போருக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இல்லையா? ஆமாம், இல்லை. இந்த போரில் ஈரானை பொறுத்தவரை இராணுவ ரீதியாக தங்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்றத உலக அறிய செஞ்சுட்டாங்க. ஆனால் அது ப்ரூவன், ஆமாம், நிரூபிக்கப்பட்டவங்க. அமெரிக்காவுக்கும் நன்கு தெரியும். தெரியும். இப்போ அதனால தானே இப்போ அணுசக்தி பேச்சுவார்த்தையோடு கூடவே அவங்களுடைய ஏவுகணை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல் இன்றைக்கு நாம பேச போகிற சர்வதேச பகுப்பாய்வுக்காக நம்முடைய தோழர் நாதன் அவர்கள் அரசியல் பகுப்பாய்வாளர்கள், வரலாற்று பின்னணி கொண்ட அவரிடத்தில் தொடரும் மத்திய கிழக்கினுடைய அனர்த்தத்திற்கான தீர்வு என்ன? நான் உங்களுக்கு விமர்சிப்பது உச்சபட்ச தலைவர் சேதலி காமினியின் படுகொலைக்கு பின்பு உலகத் தலைவர்கள் 90 நாடுகளில் குழுமி இருக்கிற ஒரு காட்சியில் அமெரிக்காவினுடைய சொலவாடல் பெரும் கொதிநிலையை உலகத் தமிழர்கள் உலக மக்களின் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ட்ரூஸ் சீஸ்ஃபயர் இதற்குரிய சாத்தியக்கூறுகள் என்ன? நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்முடைய பகுப்பாய்வாளர் தோழர் நாதன் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்வாங்க. தோழர், இப்போ உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்பது, இப்போ நான் சொன்னல, இப்போ இன்றைக்கு ஒரு அந்த அடக்க விழா அந்த ஷியா முஸ்லீம் பிரிவிலே போய் கொண்டிருக்கிறது. இது குறித்து சொல்லுங்கள், எப்படி இருக்கிறது களம்? அந்த இறுதி சடங்கு என்பது ஈரானுடைய பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்குது. சரி, அது இன்னும் ஒரு 3 நாள் நடைபெறும். சரி, 9ஆம் தேதி அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் பண்ணுறாங்க. ரைட். நேற்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், சிறப்பு குழுக்கள், இப்படி 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து பங்கேற்று இருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிலிருந்தும் போயிருக்காங்க. இப்படி உலக தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அயத்துல்லா அலி காமேனியை பொறுத்தவரை 89லேருந்து 2026 வரை ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் ஈரான் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள், பெரும் அடக்குமுறைகள், இஸ்ரால் மொசாத்தின் சீர்குலைவு வேலைகள், இப்படி அரசியல் ரீதியாக பல ஒடுக்குமுறைகளை சந்தித்தது. அதையெல்லாம் வெற்றிகரமாக கையாண்டு இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்படுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஷியா பிரிவு நம்பிக்கையின்படி அவங்க யாரும் சாவதற்கு அஞ்சுவதில்லை. இறப்பு என்பது அல்லது கொல்லப்படுவது என்பது ஒரு தியாகம் அப்படின்னு அவங்க விதைப்புன்னு கருதுறாங்க. விதைக்கிறார்கள், அது நாளை வளரும். ஆமா, வேறு விதத்தில். ஆமா, அது அந்த பிரிவு, அந்த மதத்தினுடைய மக்கள் அங்கமாக அது இருக்குது. இப்போ ட்ரம்ப் 28ஆம் தேதி கொன்னது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் வரும், ரெஜிம் சேஞ்ச் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தார். அவரோ அல்லது இஸ்ரேலோ அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை, எதுவுமே நடக்கல. ஆமா, அரசியல் ரீதியாக அது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. இப்போ அவருடைய மகன் முஸ்தபா காமேனியை அடுத்த சுப்ரீம் லீடரா
வந்திருக்கிறார் முஜ்தபா கம்பெனி. முஸ்தபா காமேனி. இன்னும் அவருடைய 3 மகன்கள் இந்த இறுதி சடங்கில் நேற்று கலந்துருக்காங்க. அப்ப ட்ரம்ப் அதை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, நிர்வாக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மதப்பிரிவு குருமார்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப குண்டு போட்டா ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அழிச்சிடலாம். உலக தலைவர் தான் இருக்காங்க, அவங்களையும் சேர்ந்து அழிப்போம். இப்ப இது என்ன மனுஷத்தன்மை? இது மனிதத்தன்மையும் இல்ல, ஒரு நாட்டினுடைய அதிபர் பேசக்கூடிய பேச்சும் இல்லை. இது ஒரு வரம்பு கடந்து ஒரு ஆபாசமான அருவருப்பான பேச்சு அப்படின்னு தான் கருத முடியும். இவ்வளவுக்கும் ஈரான் இதை அறிவிச்சுட்டு தான் பண்ணுது, ரகசியமா ஒன்றும் பண்ணல. நீங்க உலக தலைவர்கள் சொன்னீங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, கோடிக்கணக்கில் 3 கோடி பேர் கூட போறாங்க. ஆமா, ஒட்டுமொத்தமா 30 மில்லியன் சொல்றாங்க. அப்ப நீங்க குண்டு போட்டீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்களையும் கொலை செய்வதாகத்தான் அது இருக்கும். அப்ப ஒரு மனித உயிர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாம ட்ரம்ப் அதை சொல்வது. அப்புறம் நான் அப்படிலாம் குண்டு போட மாட்டேன், ஏன்னா குண்டு போட்டு அழிச்சிட்டான்னா பேச்சுவார்த்தைக்கு யாரும் அங்க மிஞ்ச மாட்டாங்க இப்படின்னு அவரு சொல்றாரு. அதனால ஆனா அந்த மக்கள் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் பார்த்தா அது ஒரு போலி கண்ணீர் மாதிரி தெரியுது, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி அது உண்மையா அழுகலன்னு. அத அந்த ஒரு அமெரிக்கான்ற ஒரு திமிரு தெனாவட்டு இருக்கு இல்லையா, இந்த உலகம் முழுவதும் நமக்கு அடிமைகளாக இருக்க கடமைப்பட்டவர்கள், அந்த ஒரு திமிரு தான் ட்ரம்பை அப்படி பேச வைக்கிறது. ஆனா ஈரானை பொறுத்தவரை நீங்க பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு மாறி பொழிந்த போதும் கூட நாங்கள் அந்த அரசியல் அமைப்பை தாண்டி வேற எதுக்கும் கலகம் பண்ண மாட்டோம், ஒரு ரெஜிம் சேஞ்சுக்கு நாங்கள் தயாராக இல்லை, இன்னும் ஐயத்துல்லா அலி காமேனியின் மீது அவருக்கு மரியாதை செலுத்த தான் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா பிப்ரவரி 28 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்து முக்கியமான இடங்களை எல்லாம் குண்டு வீசி தகர்த்து, அதில் பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே அடக்கம். இதையெல்லாம் தகர்த்த போதும் கூட ஈரானுடைய மக்கள் அமெரிக்காவினுடைய அந்த தாக்குதலுக்கு அடிபணியவில்லை. அமெரிக்காவோ நெதன்யாகுவோ ட்ரம்போ எதிர்பார்த்தது போல ஒரு கலகம் செய்து ஆட்சி மாற்றத்திற்கு அவர்கள் முன்வரவில்லை. அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக தான் நேற்றைய நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. இப்ப அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய பேச்சு, அவர் வெளியிடுகிற அந்த பொறுப்பற்ற தன்மை 2 காரணம். ஒன்று உளவியல் ரீதி, இன்னொன்று ஒரு வயதின் காரணமாக ஏற்பட்ட பிதற்றல், 3வது நீங்க சொன்ன மாதிரி ஆணவ போக்கின் உச்சகட்டம். இது எப்படி பாக்குறீங்க தோழர்? ட்ரம்பை பொறுத்தவரை இந்த மாதிரி அத்துமீறி பேசுவது என்பது இது முதல் முறை இல்லை. ஆமா, அது பல முறை பேசியிருக்கிறாரு. அவர் முதல் டேர்ம்லேயே அதிபராகும் போதே இதே பாணியில் நிறைய பேசியிருக்கிறார் அப்படின்றது வெறும் பேச்சு மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்னெல்லாம் பின்பற்றி வந்ததோ அதற்கெல்லாம் வேட்டு வைக்கின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். உதாரணமாக இந்த ஈரான் போருக்கு நேட்டோ நாடுகள் யாரும் உதவிக்கு வரவில்லை, ஐரோப்பிய நாடுகள் வரவில்லை, இன்னைக்கு வரைக்கும் வரமாட்டாங்க, வரவில்லை. அப்ப நேட்டோ நாடுகள்லாம் கோழைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நீங்க உக்ரைன் வார் எடுத்துங்க, உக்ரைன் போர் ஆரம்பித்த போது புட்டின் என்ன காரணமா சொல்லுகிறாரு, உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேரப்போகிறது, அப்ப ரஷ்யாவினுடைய எல்லை வரை நேட்டோவினுடைய ஏவுகணைகள் நிற்க போகுது, இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு. ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு ஆதரவாக நிதி உதவி, ஆயுத உதவி எல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருந்த நேட்டோ அமைப்பு ட்ரம்ப் வந்த பிறகு அங்கேயே ஒரு சிக்கல், முரண்பாடு வந்துருச்சு. இப்ப இந்த தாக்குதலை துருக்கி ஆதரிக்கவில்லை, துருக்கி நேட்டோவினுடைய ஒரு அங்கம் தான். இது இல்லாம ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளும் இதற்கு ஆதரவு இல்லை. யூகே, பிரான்ஸ் எல்லாம் வாயளவுல இதை ஆதரிச்சாங்களே தவிர செயலளவுல ஆதரிக்கவில்லை. அப்ப அமெரிக்காவினுடைய போர் உத்தி அமைப்பான நேட்டோவையே இந்த மாதிரி ஒரு பிளவு வருகின்ற அளவுக்கு இவர் பேசுறாரு அப்படின்னா மற்ற இதெல்லாம் ஏன் பேச மாட்டாங்க? நல்ல விஷயம் தான், மற்றவங்களே ஏமாத்துறங்கிற கேள்வி. இப்ப இன்னொரு விவகாரம், பெஞ்சமின் நெத்தானியாகு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். 3.8 பில்லியன் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்சிடி, இந்த கடன்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் செல்ஃப் ரிலையன்ட், வி ஸ்டாண்ட் அவர் ஓன் லேக், அக்கார்டிங் டு அவர்களுடைய தரப்புல செய்தி சொல்லப்பட்ட, நாங்கள் சொந்த காலில் நிற்க போகிறோம், நாங்கள் உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், எங்களுடைய ஆப்பு, எங்களுடைய ஏஐ தொழில்நுட்பம், எங்களுடைய மிசைல் தொழில்நுட்பம், மெக்கோவா வெர்ஷனுக்கெல்லாம் த பீப்புள் ஹவ் பீன் எக்ஸ்பெக்டட் லாட் ஃப்ரம் அவர் ஆர்ஷனல், நாங்கள் இருப்போம், உங்கள் உதவியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு
ப்ரொக்ளமேஷன் வாஸ் பீயிங் மேட், ஒரு என்ன செய்து பிரகடனம். இப்போது அவர் அமெரிக்கா அதிபரை சந்திக்க போவதாக செவி வந்திருக்கிறது. இதற்கிடையில அமெரிக்காவுடைய வெளிவிவகார துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ், ஒருவேளை ஐ மைட் பி பிரசிடென்ட் ஆஃப் த மெம்பர் ஆஃப் தி போர்ட்போலியோ எங்க இஸ்ரேல்ல இருந்திருந்தால் ஒரு வலிமையான நாட்டுக்கு எதிராக இப்படி பேச மாட்டேன்னு நேற்று அவர் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில எப்படி பாக்குறீங்க? அவர் போவாரா, சந்திப்பாரா, உறவுகள் தொடருமா? கண்டிப்பாக சந்திப்பார். இதுக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. யூனோ ஹூ த பாஸ் இஸ் அப்படின்னு அவர் இஸ்ரேலை பற்றி பேச்சு வரும்போது சொல்லியிருக்காரு. இவங்க சில நாட்கள் முன்னாடி தான் தொலைபேசியில் பேசினாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆமா. அப்ப ஹூ த பாஸ் இஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் பங்கெடுத்திருக்கிறது. அதுல பாஸ் யாருன்னா அமெரிக்கா தான். ஐ அம் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு எதிராக நீலாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா. மற்றபடி இஸ்ரேலை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய உதவினால்தான், நீங்க சொன்னீங்களே $3.8 பில்லியன் ஒவ்வொரு வருடமும் அவங்க உதவி கொடுக்குறாங்க. நிதி உதவியாகவும் கொடுக்குறாங்க, ஆயுதங்களாகவும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இல்ல 40,000 கோடி. சின்ன ஒரு தேசத்துக்கு 36,000 கோடி 40,000 கோடி கொடுக்குறாங்க. இப்ப இஸ்ரேல் வசம் இருக்கின்ற எஃப் வரிசை விமானங்கள்லாம் அமெரிக்காவிலிருந்து வந்ததுதான். ஆமா, உண்மையிலே. ஆமா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எடுத்துங்க, அதுவும் அமெரிக்காவிலிருந்து. அவருடைய ஏர் சுப்ரமசி தான் இஸ்ரேல் வச்சிருக்காங்க. அதனால அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேல் செயல்பட முடியாது. அப்ப இது சொன்னது சும்மா வெறும் வார்த்தையா? வெறும் வார்த்தை தான். வெறும் வார்த்தைன்றதை விட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, பென்கேவிர், சுமோட்ரிச்சி. ஆமா, ஏன்னா அவங்க அதோட தான் ஆட்சி நிக்குது. ஆமா, அவங்களை திருப்திப்படுத்துவதற்கு இவர் பேசுறாரே தவிர இதை மற்றபடி ட்ரம்போட பேசுறதையோ அமெரிக்காவினுடைய முக்கியமான ரோலையோ அவர்கள் யாரும் மறுக்க முடியாது. அமெரிக்கா இல்லை அப்படின்னா இஸ்ரேல் இல்லை. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஏன் அப்படி உதவி பண்ணுகிறது? மத்திய கிழக்குல மற்ற நாடுகளை அவர் அச்சுறுத்துவதற்கு அல்ல ஒரு தாதா மாதிரி ஒரு அடியாளை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இஸ்ரேலை வைத்து கொண்டுதான் இவர் வந்து முழு மத்திய கிழக்கையும் ஆட்டி படைக்கிறார். அதுல எல்லாரும் அடிபணிஞ்சு போயிட்டாங்க, ஈரான் மட்டும் அடிபணியல. அந்த வகையில இஸ்ரேல் இல்லாம அமெரிக்கா இல்லாம இஸ்ரேல் இல்லை, சாத்தியம் இல்லை. இதுல முக்கியமான கேள்வி, இன்றைக்கு வந்து இந்த போர் வந்து என்னதான் ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்தால் இட் இஸ் இம்பாசிபிள். சம்திங் வில் ஹேப்பன் டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. 9ஆம் தேதிக்கு அப்புறம் கொதிநிலை வந்துடும். ஏன்னா அவர் பேச்சு சரியில்லை. யாரு? டொனால்ட் ட்ரம்புக்கு பதில் ஏதாவது நடக்க போகுது. இப்ப மறுபடியும் போர் ஆரம்பிக்குமா? இரண்டாவது ஒரு விவகாரம், ஹெர்மூஸ் வளைகுடாவை விட்டு கொடுக்குற பேச்சுக்கு இடமில்லைன்ட்டாங்க. யாரு? ஈரான். இப்ப இவங்க கடைசி சமாதானத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $100 பில்லியன் தரேன். யாரு? அமெரிக்கா. அந்த $100 பில்லியன் யாருடைய பணம்? அமெரிக்கா கொடுக்கல. உன் பணத்தை நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதை தரேன். அதே எப்படி கடத்தங்காய் எடுத்து வழிப்புள்ளியாருக்கு உடைக்கிறது? அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப இந்த பேச்சுகள் இதெல்லாம் மறுபடியும் போருக்கான வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் போருக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இல்லையா? ஆமா, இல்ல. இந்த போர்ல சாத்தியமான எல்லாத்தையும் முயற்சி பண்ணி அமெரிக்கா தோற்று விட்டது. அரசியல் ரீதியாகவும் தோத்துருக்கு, ராணுவ ரீதியாகவும் தோற்று விட்டது. ராணுவ ரீதி தோற்று தான் பயங்கரம். ஆமா, இதற்கு மேல அவங்க செய்யணும்னா பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட், நேரடியாக தரைப்படை வந்து ஈரான்ல இறக்கணும். இஸ் இட் பாசிபிள் டு என்டர் த பேட்டில்? சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய அந்த ஜியாகிரபிக்கல் அமைப்பு இருக்கு, புவியியல் அமைப்பு என்பது பாத்தீங்கன்னா, மேற்கிலும் வடக்கிலும் மலை இருக்கு, மலைகள், பாலைவனங்கள். அந்த இயற்கை அமைப்பே ஒரு அரணாக ஈரானை பாதுகாத்து கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க போய் தரைப்படை இறக்குனாங்கன்னா அது நேரடியாக ஈரானுடைய ஒரு டிராப்ல சிக்கின மாதிரி தான் இருக்கும். அதாவது மிகப்பெரிய டிராப்ல சிக்கனாகும். ஆமா, அதுல அவர்களுக்கு தெரியும். அதனால அப்படி செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது, இன்றைக்கு ராணுவ போர் புரியும் உத்தியே மாறிவிட்டது. இருந்த இடத்துல இருந்து ஏவுகணைகள், ட்ரோன் ஏவுறது, தரைப்படலாம் அந்த காலத்து அந்த பழைய ராஜராஜ சோழன், கரிகால் சோழன் காலத்தோட முடியும். ஆமா, அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆமா, இல்லப்ப நீங்க வியட்நாம், ஆப்கான், ஈராக் போர் வரைக்கும் தரைப்படை இறங்கிச்சு. ஆமா, ஆனா இப்ப அதற்கு பிறகு போர் உத்திகள் மாறி பொத்தான் தான். அதனால அது இல்ல. இந்த போர் ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லலன்னா, அமெரிக்கா இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஏதோ வகையில ஈரானோட நெகோசியேட் பண்ணி முடிக்கிற நிலைமையில இருக்கே தவிர,
இது முரண்பாட்டை பெரிதாக்குற ஒரு அவசியம் சரி, இப்போ இல்ல. நீங்க சொல்றது கருத்து டிஸ்கிரிபன்சி இன் பிட்வீன் த டூ நேஷன், ரெண்டு பேருக்கு இடையில பெரிய முரண்பாடு டு பி அப்பியர் ஃப்ரம் த பேட்டில், களத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆனா எப்படி முடிக்க போறாங்க? அவங்களுக்கு $40 பில்லியன் வருஷத்துக்கு கிடைக்கும். இந்த ஹெர்மூசுலிய அவங்க சொல்றாங்க, ஹெர்மூஸ்ல நாங்க வந்து டோல்ங்கிற பேர்ல போடல. அதாவது என்ன சொல்றது, தமிழ்ல என்ன சொல்றது, அதுக்கு பேரு சுங்கெல்லாம் இல்ல, ஒரு சர்வீஸ் கட்டணம் தான். அது 40 பில்லியன்னா எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க, கணக்கு பண்ணுங்க. 4 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 4 லட்சம் கோடி வச்சு அவன் R&Dக்கு செலவு பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவான். காசு இல்லாம இந்த கதி. இதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளே அனுமதிக்க மாட்டேங்காங்களாம். இது ஒரு பிரச்சனை, முக்கிய பிரச்சனை. இப்ப அணு ஆயுத பிரச்சனைகள் குறித்து ஆஃப்டர் 60 days தான் அவங்க கனெக்ட் பண்ண போறாங்க. இந்த மெயின் இஷ்யூல ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் டு பி கண்டினியூட் அட்டாக் இன்னோசன்ட் பீப்புள் எப்படி ஒரு போர் இல்லாமல் சமாதானமாகும், என்ன மாதிரி நினைக்கும்? இல்ல, அமெரிக்கா பொறுத்தவரை நான் முதல்ல சொன்னது போல இவ்வளவு செலவழிச்சாச்சு, இவ்வளவு பெரிய அளவுல செலவு பண்ணியாச்சு. தன்னுடைய நட்பு நாடுகளான வளைகுடா நாடுகள்ல பலத்த சேதம் வந்துருச்சு. இஸ்ரேல் சேதம், ஹெர்முஸ் மூடப்பட்டதுனால உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. அமெரிக்காவிலேயே இன்னைக்கு எரிபொருள் விலை உயர்ந்திருக்கிறது. கேலன் வந்து $3 இருந்தது, $4.50 வந்து 5 கூட ஆயிரும் போல. ஆமா, இவ்வளவுக்கும் ட்ரம்ப் வந்து அலட்சியமா என்ன சொன்னாரு, ஹெர்முஸ் எங்களுக்கு தேவையே இல்லை, அங்க இருந்து ஒரு சொட்டு கிடையாது எங்களுக்கு, கூட எங்களுக்கு இருக்கு, நாங்க ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உலக பொருளாதார சங்கிலியில இணைக்கப்பட்டிருக்கிறதுனால உலகம் முழுவதும் குரூட் ஆயில் விலை உயரும் போது அமெரிக்காவிலும் விலை உயர்கிறது. அதனால உலகம் பட்ட கஷ்டத்தை அமெரிக்க மக்களும் பட்டு கொண்டிருக்காங்க. இது வந்து ட்ரம்புக்கு ஒரு பிரச்சனை. அடுத்தது ஐரோப்பிய நாடுகள் உதவிக்கு வரல. இஸ்ரேல் வந்து இதை இன்னும் எஸ்கலேட் பண்ற மாதிரியான முயற்சிகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப தனித்து விடப்பட்ட அமெரிக்கா கௌரவமாக இந்த போரில் இருந்து வெளியே வருவதற்கு பேச்சுவார்த்தை ஒன்றுதான் தீர்வு. அது இப்ப 17ஆம் தேதி, ஜூன் மாசம் 17ஆம் தேதி அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருக்கிறாங்க. MOU. ஆமா, MOU. அதன் பிறகு 60 நாட்கள்ல மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்னா பேசுவோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் முடியும். ஆனா நீங்க ஒபாமா பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வருஷம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 2015 2 வருடம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதையெல்லாம் ஒப்பிடும்போது இந்த காலம் என்பது வந்து நீண்ட காலம் அல்ல. அதனால அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு ஈரானோட பேசுறது. ஈரானை பொறுத்தவரை ராணுவ ரீதியா தங்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்றத உலக அறிய செஞ்சுட்டாங்க. ஆனா அது வந்து ப்ரூவன், ஆமா, நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அமெரிக்காவுக்கும் நன்கு தெரியும். தெரியும். இப்ப அதனாலதானே இப்ப அணுசக்தி பேச்சுவார்த்தையோட கூடவே அவங்களுடைய ஏவுகணை அந்த ஆய்வுகளை அவங்க வந்து நிறுத்தணும். ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்கு மேல வந்து மிசைல்ஸ் வரக்கூடாது. அதுல வந்து அவங்க R&D அது பத்தி இட்ஸ் நாட் கன்சிடர் அபவுட் இட் ரிகார்டிங். இந்த பேச்சுவார்த்தையில பலிஸ்டிக்ஸ் ICBM தொழில்நுட்பத்தை குறித்தோ குரூஸ் குறித்தோ எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை விரும்புறாங்க. ஆமா. இப்ப அணுசக்தியே எடுத்துங்களேன், அணுசக்தியிலேயே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இவர்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபியூச்சர்ல அவங்க செறிவூட்டப்பட்டதுன்றது ஒரு 2-3% தாண்டக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது சர்வதேச அணுசக்தி முகமை இருக்கு இல்லையா, அவங்க நேரடியாக இங்க விசிட் பண்ணுவாங்க. அமெரிக்காவுடைய கைப்பாகத்துல இருக்கு, அவங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஹெர்முஸ் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அடுத்தது இந்த போருக்கு நட்டையீடு வேணும், அந்த இழப்பீடு, ஆமா, இழப்பீடு வேணும். இதுல உறுதியா இருக்கு, மற்ற இதை பேசிக்கலாம் அப்படின்னு ஈரான் தெளிவாக. சரி, இப்போ இவ்வளவு கண்டிஷனுக்கு 2 பேருமே ஒபே பண்ணல. இவர் சொன்னது அவருக்கு, நீங்க எப்படி போர் வராது, எப்படி முடியும்? இல்ல, போர் என்பது வந்து இந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர, ஏன்னா இந்த பிப்ரவரியில் ஆரம்பிச்சு ஜூன் மாசம் வரைக்கும் இந்த மாதங்கள் இருக்கு இல்லையா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 5 மாதங்கள் ஹெர்முஸ் மூடப்பட்ட அந்த தாக்கத்தையே உலகத்தால் வந்து சகித்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. போன வருஷம் இதே ஜூன்ல 126 கப்பல் போச்சு, இன்னைக்கு 43 கப்பல் தான் போகுது. அதுவும் இன்னும் ஒரு அமைதி இல்லைங்களா? யார் சொல்றா? யூரோப்பியன் சொல்லுது அமெரிக்கா அந்த பிரச்சனை தீர்க்குன்னு பார்த்தா தீர்க்கவே இல்லை, எங்களுக்கு வழி தெரியல. இன்னொன்னு வந்து அதற்கான இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகரிச்சுட்டு போகுது. அவங்க கேட்கிற தொகையோட இன்சூரன்ஸ் கொடுக்கும். ஆமா, ஷிப்பிங் நிறுவனங்கள் யாரும் வந்து இன்னும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல. அதான் அந்த வார் ஜோன்ல போறதுனால அவர்களுடைய மாலுமிகளுக்கு அதிக ஊதியம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால அந்த சி வாயேஜ் என்பது வந்து அங்க இன்னும் நார்மலா ஆகல. அதனால ஆமா, இப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வேற என்ன தீர்வு இருக்கு?
தீர்வு கிடையாது. கிடையாது. சரி, இப்போ ஒரே ஒரு கேள்வி சார், எல்லாரும் பாதிச்சிருக்காங்க சார். ரெனோவேஷன் பண்றதுக்கே பல லட்சம் கோடி ஆகுமா? இப்போ அமெரிக்காவுடைய அல் உதீது தளம், இது நம்ம கத்தருடைய உதீது தளம், அதுக்கப்புறம் 5th ஃப்ளீட்டு பஹ்ரைன்ல எல்லாமே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ சேதாரங்களே அமெரிக்காவும் அமெரிக்க நட்பு நாடுகளும் ஈரானும் சந்திக்கும் போது இஸ்ரேலுக்கு சேதாரம் இருக்கா இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்கிறாங்களே, என்ன கதை? இஸ்ரேலுக்கு கடுமையான சேதாரம், கடும் சேதாரம். ஈரான் தாக்கிய மிசைல்ஸ் மூலமாக பல இடங்கள் இப்ப ரிஃபைனரிஸ் தான் தொடர்ந்து பற்றி இன்னும் எரிஞ்சுட்டு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தாக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த போர் தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல இஸ்ரேலுக்கும் அது ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் இல்ல. இஸ்ரேல் இப்போது மறுகட்டமைப்பு செய்வதற்கு யாராலமான பணம் தேவை இருக்கு. பணம் தேவை இருக்கு. கடன் வேற வாங்கியிருக்கான் அமெரிக்கா. வாங்கியிருக்கு. நீங்க கொஞ்ச நாள் முன்னாடியே, அதாவது இந்த போர் தொடர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்தெல்லாம் தொழிலாளிகள் கொண்டு போனாங்க. 1 லட்சம் 2 லட்சம் அப்படி சம்பளத்துல கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த ஒரு போர்க்கால சூழல் இருக்கிற பகுதியில வேலை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்களே. இருக்கிறதுல யாரு இழிச்சவாயன் அப்படின்னு பாக்குறாங்க. இவனும் சரி, பாதி பேர் வந்துட்டாங்க. ஆமா, வந்துட்டாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல தான் இஸ்ரேல் இருக்கு. அப்படி இருக்கும்போது ட்ரம்பும் அங்க முறுக்கிட்டு இருக்காரு, வாழை முறுக்கிட்டு இருக்காரு. முறுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு மேல இஸ்ரேல் இண்டிபெண்டா செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. வேணா லெபனான், ஹிஸ்புல்லா இந்த கான்ஃபிளிக்ட் கொஞ்ச நாள் போகலாம். அதுவும் கூட ஈரானுடைய கடுமையான நிர்பந்தத்தின் பேரில் ஒரு கட்டத்துல நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே யாரு? ஈரான், இஸ்ரேலே சொல்றேன். இல்ல, இப்ப ஹிஸ்புல்லா அவங்களால அழிக்க முடியல. அது அழிக்க முடியல. என்ன இப்ப அவங்க 3 பேரும் அமெரிக்கா தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தல. என்ன சொல்றாங்க? எந்த 3 பேரும்? லெபனான், ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் இல்ல அமெரிக்கா. இவங்க எல்லாம் பேசும்போது இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தெற்கு லெபனான்ல லெபனானுடைய அரசு படைகள் இருக்கணும், அவனுடைய அபிஷியல் கவர்மெண்டோடைய ஆர்மி இருக்கணும். ஹிஸ்புல்லாக்கள் நிராயுதபாணிகளா ஆக்கணும். அது முடியாது, சாத்தியமே இல்லை. ஆக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்க நிரந்தர போர் நிறுத்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்புல்லா என்ன சொல்லுதுன்னா, நிராயுதபாணி ஆக்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, வைக்கவே மாட்டோம். ஆமா, எங்க நாட்டிலேயே நீ 3000க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிற, நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை இடிச்சு தரமட்டமாக்கியிருக்க, அதனால எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலினுடைய இந்த முயற்சியின் மூலமாக ஒரு உள்நாட்டு சண்டை வராதா? அதாவது லெபனானுடைய ஆர்மிக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருவதற்காகத்தான் இஸ்ரேல் முயற்சி செய்கிறது. இந்த அவங்க மோதிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, இந்த வலையில லெபனான் ஆர்மி விழுந்துடக்கூடாது, லெபனானுடைய அரசு விழுந்துடக்கூடாது அப்படின்றது அவங்க வான் பண்றாங்க. சரி, பொறுத்தது பார்ப்போம். நிறைய விஷயம் பேசியிருக்கோம், ஒரு 20 நிமிடம் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இனி இந்த போர் நீங்க நடக்காது, எப்படியாவது பேசி சமாதானத்துக்கு வருவதற்கு தான் எல்லா வழிகளும் இருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் கையில பசை இல்லை, மனசுல உறுதியும் இல்லை, அப்படிதானே? ஆமா, ரொம்ப சிறப்பா உங்களுடைய கருத்தை வச்சுக்க. நம்ம அடுத்த நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.